தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டுவிட்டு இனி எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருமாவளவனின் இத்தகைய கருத்தால் திமுகவினர் ஆட்டம் கண்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் சென்னாம்பட்டி கிராமத்தில் மாற்று கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விசிகவில் இணைந்த நிர்வாகிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார். பின்னர் விசிக கட்சியின் உறுப்பினர் அட்டையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் அவர்கள், நாம் எல்லோரும் இந்துக்களாக இருப்போம், ஆனால் கிறிஸ்தவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் மதம் மாற்றம் செய்கிறார்கள். இஸ்லாமியர்கள்தான் நம்முடைய எதிரிகள் என்றும் இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். முஸ்லிம்கள் தான் நம்முடைய எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் நம்முடைய எதிரிகள், பைபிள் கொளுத்துங்க, மசூதி இடிங்க, இதுதான் இன்றைக்கு பாஜக அரசு நாட்டு மக்களிடம் போதித்து கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மண்ணிலே ஜாதி ஒழிய வேண்டும், ஆண் பெண் ஆகியோருக்கு இடையே இருக்கின்ற பாகுபாடுகள் ஒழிய வேண்டும், எல்லோரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் ஒரு சட்டத்தை எழுதினார். அந்த சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இதை தமிழ்நாட்டில் யாராலும் காய்களை நகர்த்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்று உறுதிபட சொல்லக்கூடிய வகையில் நாம் இன்றைக்கு நிமிர்ந்து இருக்கிறோம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதற்காக நான் கொடுத்திருக்கிற விலை கொஞ்சம் அல்ல. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட நான் உறங்குவதில்லை. தொடர்ந்து மாவட்டம் வாரியாக பயணித்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பி, அவருடைய சிந்தனைகளை பரப்பி, நாங்களும் ஒரு அரசின் சக்தி என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த இயக்கம் இல்லாமல் இருந்த காலத்தில் நீங்கள் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்து இருக்கலாம். மேலும் அரசியலில் திருமாவளவன் இல்லாத காலங்களில் நீங்கள் யார் யாருக்கோ வாக்கு அளித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக புரட்சி தலைவர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி களமாடி கொண்டு இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று நிகழ்ச்சியில் திருமாவளவன் மற்ற கட்சிகளையும் விசிக கட்சிகள் நிர்வாகிகளையும் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிக தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு திமுக தரப்பில் இருந்தும் எந்தவித அறிவிப்பும் வரவில்லை. இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை சந்தித்து பேசியது பேசு பொருளானது. இதனால் திருமாவளவன் கட்சி நிகழ்ச்சிகளில் திமுகவையும் விமர்சித்து வருகிறார். ஒருவேளை திமுக விசிக கேட்கும் இரட்டை இலக்கிற்கு தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் அதிமுக வசம் செல்ல வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அதிமுகவின் கூட்டணி கதவுகள் திறந்து இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் அதிமுக கூட்டணியில் பாமக மற்றும் பாஜக இருப்பதால் விசிகவிற்கு கூட்டணி மாறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் 1920ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலை நாம் பகுப்பாய்வுக்கு எடுத்துக்கொண்டால் 1920 முதல் 1937ஆம் ஆண்டு வரையில் நீதி கட்சி ஆட்சி நடைபெற்றது. அதில் 2 மட்டுமே தமிழகத்தில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்துள்ளார். ஒன்று சுப்பராயன், இன்னொன்று PT ராஜன். 2 மட்டுமே தமிழர்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆந்திராவில் இருந்து தமிழகத்தில் குடியேறிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்தான் அதிகம் பேர் தமிழ்நாட்டின் அரியணையில் அமர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளனர். அதன் பிறகு 1937ஆம் ஆண்டு முதல் 1940
67ஆம் ஆண்டு வரையில் தமிழ்நாட்டை ஆண்டது காங்கிரஸ் கட்சி. அதில் 2 பேர் மட்டுமே தமிழர்கள், மற்றவர்கள் எல்லாம் பிறமொழியாளர்கள். 2 வந்து பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து தமிழகத்தில் குடியேறிய தெலுங்கு மொழியை பேசக்கூடிய தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. கடைசியாக 1954 முதல் 1967 வரையில் தமிழர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஒருவர் வந்து கர்ம வீரர் காமராஜர், மற்றொருவர் பக்தவச்சலம். ஸோ 2 மட்டுமே தமிழகத்தில் பிறந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அதே போல் வந்து அதிமுக என்ற கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆரால், அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் அதிமுக சார்பாக தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஸோ நீதி கட்சியிலும் 2 தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் 2 தமிழர் ஆண்டிருக்காங்க. அதிமுக ஆட்சியிலும் 2 தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சியில் மட்டுமே ஒரு தமிழர் கூட தமிழ்நாட்டை ஆளவில்லை. அதாவது திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் அதாவது தற்காலிக முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கார். அவர் தற்காலிக முதலமைச்சர், அவர் தமிழர். ஆக மொத்தத்தில் 1920 முதல் 2021 வரையில் அந்த 105 ஆண்டுகள் தமிழக தேர்தல் வரலாற்று புரட்டி பார்த்தா 23 பேர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இதில் 12 பேர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், தெலுங்கர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 2 பேர் வந்து பிராமணர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஒருவர் வந்து கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஒருவர் வந்து மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 7 பேர் மட்டுமே தமிழ்நாட்டில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இப்படி வந்து இந்த 105 ஆண்டுகளில் பிறமொழி பேசக்கூடிய பிறமொழியாளர்களுடைய அந்த அரசியலும் ஆட்சியும் கோலோச்சி இருப்பதன் காரணமாகத்தான் தமிழ் சரியாக வளரல, தமிழ் இனம் சரியான அங்கீகாரம் பெறலை, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படலை. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இதுக்கு முன்பாக 2 திராவிட கட்சிகளுக்கும் போட்டி இருந்தது. திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இருந்துக்கலாம். ஆனால் 2026 தேர்தல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் பிறமொழியாளர்களுக்கும் நடைபெறும் நேரடி போட்டியாகத்தான் இருக்க போகின்றது. இதைத்தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலியுறுத்தி முன்னிறுத்தி 2016ஆம் ஆண்டு முதல்ல தமிழ்நாட்டில் தனித்தே தேர்தலை சந்தித்து வருகிறார். ஸோ அதனால் வந்து 2026 தேர்தல் என்பது பிறமொழியாளர்களை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் பிறந்த தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். போட்டியே இப்போ தமிழர்களுக்கும் பிற மொழியாளர்களுக்கும் தான் போட்டி என்ற தேர்தலாக 2026 தேர்தல் மாறிவிட்டது. கூட்டணி அது எப்படி அமைகிறதோ அதை பற்றிலாம் தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் யார் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர், தமிழை தாய்மொழியை கொண்ட ஒருவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தாதான் அதாவது தமிழனுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் கிடைக்கும். இந்த மண் பாதுகாக்கப்படும், நமது மொழி பாதுகாக்கப்படும், நமது கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் பாதுகாக்கப்படும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறமொழியாளரை வந்து ஆட்சியில் அரியணையில் அமர்த்தி விட்டு நீங்கள் வந்து நம்முடைய பாரம்பரியத்துக்காக, நமது மொழிக்காக, நமது இனத்துக்காக, நம்முடைய கலாச்சாரத்துக்காக நீங்கள் வந்து போராடினால் நிச்சயமாக போராட்டத்துக்கு பிறமொழியாளருடைய ஆட்சியில் செவி கொடுத்து மதிக்க மாட்டாங்க. அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து வாக்களிக்கின்ற ஆயுதம்.
மிகப்பெரிய உரிமை. அதனால் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒருவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒருவர் தான் முதலமைச்சராக வருகின்றார். அதனால் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு சிந்தித்து தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்களிப்பதற்கு முன்பாக தமிழர்களால் தொடங்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பிறமொழியாளரால் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து என்பதை விளக்கி தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதுவரையில் தமிழ்நாட்டு மக்கள் உரிய விழிப்புணர்வு இல்லாமல் தான் வாக்களித்து வருகிறார்கள். நிச்சயமாக காசு வாங்குவதை வந்து நிறுத்த வேண்டும், பரிசு பொருட்களை வாங்குவதை நிறுத்த வேண்டும். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய பிறமொழியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பணநாயக முறைகேடு. அந்த பணநாயக முறைகேடு தான், பணநாயகம்தான் தமிழனை வந்து தொடர்ந்து அழித்து வருகிறது. எனவே வந்து 2026 தேர்தலில் அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். தமிழ்நாட்டை ஆண்டால்தான் இலங்கையில் தமிழக மக்களுக்கு, அது தமிழீழ மக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இங்கே வந்து முதல்ல நமக்கான தமிழக மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இலங்கையில் உள்ள தமிழீழ மக்களுக்கு முழு சுதந்திரத்தை இங்கு உள்ள முதலமைச்சர் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அந்த சிங்கள இன மக்களிடமிருந்து இலங்கை தமிழக மக்களுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கின்ற நிலை வந்து உருவாகும். அதற்கு வித்திடக்கூடிய தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை தமிழன் ஆளக்கூடிய வகையில் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக, எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.